எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டிக்கிறேன். இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட 13ஆம் நாள். வழக்கம் போல் காலையில் 3:15 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நேராக பூஜை ரூமுக்கு போயிடுவாங்க. சாமி படம் எல்லாத்துக்கும் பூவெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணேன். விளக்கேற்றுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். நிலவாசலுக்கும் விளக்கெலாம் ஏற்றி பூவெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் ஏகாதசி. மாதத்தில் 2 நாள் ஏகாதசி வரும், வருஷத்தில் 25 நாள் ஏகாதசி வரும். ஏகாதசி விரதம் தான் விரதங்களிலேயே ரொம்ப சிறப்பானது, திருமாலுக்கு உகந்தது. திருமாலுக்கும் உராசுரன்ற அரக்கனுக்கும் போர் நீண்ட நாளாகவே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இருக்கிற பத்ரிநாத் அப்படின்ற இடத்துல திருமால் ஓய்வெடுக்கிறதுக்கு ஒரு குகையில் ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ இந்த முராசுரன் ஓய்வெடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நேராக போய் தலையை வெட்டி எடுக்கணும்னு வேகமாக வரான். அப்போது திருமால் உடம்புல இருந்து ஒரு பெண் தோன்றி அந்த அசுரனை வெட்டி அழிச்சிடுறாங்க. அப்போ திருமால் ஒரு புன்முறுவலோடு எந்திரிக்கிறாரு. ஏன்னா ஏகாதசி தேதிக்கு ஸ்பெஷலாக செய்யணும்னு அவர் செய்த லீலை தான் இது. உடனே திருமால் கேட்குறாரு, உனக்கு என்ன வர வேணுமோ கேளு அப்படின்னு சொல்லி. ஏகாதசி திதி அந்த தேவதை கேட்குறாங்க, நான் இப்போ எப்படி கெட்டவனை அழிச்சனோ அதே மாதிரி ஏகாதசி விரதம் இருக்கிறவங்களோட கர்ம வினைகள் பாவங்கள்லாம் அழியணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் ஏகாதசி விரதத்தோட சிறப்பு. இன்னொன்று, சிவன் ஆழகால விஷயத்தை உண்டானாலும் இதுதான். இன்றைக்கி விரதம் இருந்தாலும் சிறப்பு. அப்புறம் ஜோதிடத்தில் 15 நாளைக்கு ஒரு தடவை மனுஷனோட மனது இயல்பாக இருக்கும். இன்றைக்கி விரதம் இருக்கிறது அவ்வளோ நல்லது.